இந்த புகழூர் வட்டாரத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் இந்த புகழூர் வாய்க்கால் தண்ணீரை நம்பி இருக்கிறது. புகழூர் வாய்க்கால் காவிரியிலிருந்து பிரிகின்ற காரணத்தினால காவிரியில் தண்ணி இல்லாமல் குடிநீருக்கு மட்டும் போயிருந்தனால விவசாயத்திற்கு தண்ணி இல்லாதனால வெற்றிலை விவசாயத்திற்கு தண்ணீர் சுத்தமாக கிடைக்காத சூழ்நிலையில் நல்ல ஈல்டு கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில் பயிரெல்லாம் காய்ந்து கருவி வீணாகி கொண்டிருக்கிறது. இதற்கு ஏதாவது உதவி செய்கின்ற முயற்சியை அரசாங்கம் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 5லிருந்து 10 லட்சம் வரைக்கும் 5லிருந்து 6-7 லட்சம் ரூபா முதலீடு செய்யணும். 10 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வரும், 18 லட்சம் கூட வருமானம் வரும். ஆனால் இந்த தடவை அது மாதிரி இல்லை. பயிர் ஈல்டு கிடைக்க வேண்டிய சமயத்தில் தண்ணீர் இல்லாமல் காஞ்சி போனதுனால ஒரு ஏக்கருக்கு 7லிருந்து 10 லட்ச ரூபா லாஸ் நட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் இருப்பதால் இந்த அரசாங்கம் இந்த வெற்றிலை விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும். பொருளாதாரத்திலேயோ அல்லது வேறு வகையிலையோ உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிலை விவசாயத்திற்கு தேவையான உதவிகள் அரசாங்கம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்னா, வெற்றிலையை பயன்படுத்தி வெற்றிலையை மூலப்பொருளாக பயன்படுத்தி தேவையான மருந்து மெடிசன், அதாவது உடல் நலத்துக்கு தேவையான மருத்துவ குணமுள்ள இந்த வெற்றிலையை மூலப்பொருளாக கொண்டு உடல் நலத்துக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் செய்கின்ற பணியினை அரசாங்கம் செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்.